அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமொரு சிந்தனையில் உணவே மருந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு. என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்குன்னு ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ நன்மைகளும் கொட்டி கிடக்கும் சிறப்பு வாய்ந்த ஒரு காயை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த காயில் பைட்டோகெமிக்கல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நார்ச்சத்து, ஃபோலேட், புரதச்சத்து, இரும்புச்சத்து, அத்தியாவசியமான தாதுச்சத்துக்கள், விட்டமின்ஸ் கொட்டி கிடக்குதுங்க. தலை முதல் கால் வரைக்குமே மருத்துவ நன்மைகளை அள்ளித்தரக்கூடியதுங்க. இது மட்டும் போதுமா? இந்த காய் எத்தனை நோய்களை தீர்க்கும்னு தெரிஞ்சுக்க வேணாமாங்க? பில்டப்லாம் ஜாஸ்தியாக இருக்கு. ரொம்ப பில்டப் பண்ணுறேன்லாம் நினைக்காதீங்க. உண்மையிலே சிறப்பு வாய்ந்த காய் தாங்க பைத்தங்காய். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. என்னுடைய ப்ளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க டாபிக்குள்ளார போகலாம். பைத்தங்காய்ங்கிறது இளம் பச்சை நிறத்தில் பீன்ஸ் மாதிரியே இருக்குங்க. பீன்ஸ் மற்றும் அவரைக்காய் வகையை சேர்ந்தது தான் இந்த பைத்தங்காய். இதை இங்கிலீஷில் லாங் பீன்ஸ்னு சொல்லுவாங்க, யார்ட் லாங்னு சொல்லுவாங்க. தே ஆர் ஆல்சோ கால்டு ஸ்னேக் பீன்ஸ் டியூ டு தர் லாங் ஸ்லெண்டர் ஷேப். இது பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கிறதுனால இதை ஸ்னேக் பீன்ஸ்னு சொல்கிறாங்க. பல ஆசிய உணவுகளில், குறிப்பாக சைனா, தாய்லாந்து மற்றும் இந்திய உணவு வகைகளில் முக்கியமானதுங்க இந்த பைத்தங்காய். இதை இதயத்தின் நண்பன்னே சொல்லலாம். விலை மலிவாக கிடைக்கிற காய்கறிகளை நம்ம திரும்பி கூட பார்க்குறதே இல்லைங்க. அதுதாங்க உண்மை. பைத்தங்காய் விரும்பி சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் பைத்தங்காய் விரும்பி சாப்பிட்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். முற்றிய காய் உள்ள பருப்பை எடுத்து காய வச்சா கிடைக்கிறதாங்க காராமணிங்கிற தட்டைப்பயிறு. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னு பார்க்கலாமா? புரத குறைபாடால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த காய் அவசியமான ஒன்றுனே சொல்லணும். பைத்தங்காயில் இருக்கக்கூடிய கரையும் மற்றும் கரையாத நார்ச்சத்து ரெண்டுமே அதிகமாக இருக்குங்க. இது கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோல் பண்ண உதவுது. நீரிழிவு கண்ட்ரோல் பண்ணுது. இதயம், சிறுநீரகங்கள் உட்பட பல முக்கிய உறுப்புகள் சீராக இயங்க அவசிய தேவையான பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்குங்க. பைத்தங்காயில் உள்ள லிக்னின் என்னும் பொருள் சில வகையான புற்றுநோய், பக்கவாதம், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்டியோபொரோசிஸ் உள்ளிட்ட நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்க உதவுதுங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட் சத்து பிறக்கும் குழந்தையை நரம்பு மண்டல கோளாறுகள் இல்லாமல் காக்க உதவுது. இந்த பைத்தங்காயில் அப்படி என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஹார்ட் ஹெல்த். பைத்தங்காயில் உள்ள லிக்னின் என்னும் வேதிப்பொருள் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுதுங்க. ஹைப்பர் டென்ஷனை குறைத்து பக்கவாதம் மற்றும் இதய நோய்கள் வராமல் தடுக்க உதவுது. கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலோட அளவை அதிகரிக்க உதவுதுங்க. இதயத்தை வலுவாக்குது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா பைத்தங்காய் ஏன் இதயத்தோட நண்பன்னு? அடுத்ததாக ஹெல்த்தி ஹேர். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்பவே கவலைப்படுற விஷயம் முடி ரொம்ப கொட்டுறதுன்னு. கூந்தல் வளர்ச்சிக்கு தேவையான புரதச்சத்து பைத்தங்காயில் அதிகமாக இருக்குங்க. இதை சாப்பிட்றவங்களுக்கு கூந்தல் சீக்கிரமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். அடுத்ததாக வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸுங்க இந்த பைத்தங்காய். பைத்தங்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து எடை குறைப்புக்கு உதவுதுங்க. ஸ்கின் ஹெல்த்து. அடிக்கடி உணவில் பைத்தங்காய் சேர்த்துக்கிறதுனால ஸ்கின் பளபளப்பாக இருக்குங்க. என்றுமே இளமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பைத்தங்காய் சாப்பிடுங்க. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் அதிகமாகவே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் பைட்டோ நியூட்ரியன்ஸ் முதுமை தோற்றம் ஏற்படாமல் தடுக்குதுங்க. பூஸ்ட் இம்யூனிட்டி. பைத்தங்காயில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான விட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுது. உடலில் நீர்ச்சத்தும் அதிகரிக்குது. குறிப்பாக இந்த நோய் தொற்று காலங்களில் ஏற்படக்கூடிய கபம், சளி பிரச்சனை எதிர்த்து போராட உதவுதுங்க. ரெகுலேட் பிளட் சுகர் லெவல். பைத்தங்காயில் நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதனால் ரத்த சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணவும், சிறுநீரக தொற்று ஏற்படாமல் இருக்கவும், உடல் எடையை கட்டுக்குள் வைக்கவும்னு பல ஆரோக்கிய விஷயங்களுக்கு இந்த நார்ச்சத்து ரொம்பவே முக்கியங்க. அதனால் இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்க நினச்சா பைத்தங்காய் உணவில் அதிகமாக சேர்த்துக்குங்க. அடுத்ததாக லிவர் ஹெல்த். பைத்தங்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து கணையம், கல்லீரல் ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க உதவுது. பைத்தங்காய் அடிக்கடி சாப்பிட்றதுனால கல்லீரல் பிரச்சனை வராமல் தடுக்குதுங்க. இதனால் மஞ்சள் காமாலை நோய் ஏற்படாமல் தடுக்கப்படுது. அஜீரண கோளாறு போன்ற வயிற்று கோளாறுகளை நீக்குது. இந்த காய் உடல் சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவுதுங்க. சரியான நேரத்தில் பசியை தூண்டி பசியின்மை பிரச்சனையை சரி செய்யுது. பித்தம், கபம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதை குறைக்க பைத்தங்காய் உதவுதுன்னே சொல்லணும். அடுத்ததாக டியூரிங் ப்ரெக்னன்சி.
கர்ப்ப காலத்தில் டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறது இரும்பு சத்தும் ஃபோலேட் சத்தும் அதிகமாக இருக்கணுங்கிறது தான். அதனால தான் அயன் ஃபோலிக் சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவங்க கட்டாயமாக கொடுக்குறாங்க. இந்த பைத்தங்காயில் ஃபோலேட் சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால கர்ப்ப காலத்தில் இந்த காயை வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு உதவுது. Prevent cancer. Some studies have suggested that long beans may have cancer-fighting properties. Yard-long beans contain a compound called quercetin, which has been shown to have anti-cancer activity. இந்த பைத்தங்காயில் இருக்கக்கூடிய பைட்டோகெமிக்கல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரெண்டுமே புற்றுநோய் வராமல் தடுக்கும் சக்தி கொண்டதுங்க. போன் ஹெல்த். Yard-long beans are an excellent source of calcium, vitamin K, phosphorus, which is essential for keeping bones healthy and strong. எலும்பு ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமான விட்டமின் கே, கால்சியம், பாஸ்பரஸ் பைத்தங்காயில் அதிகமாக இருக்குங்க. இது எலும்புகள் வலிமையாக்கவும் எலும்பு ஆரோக்கியத்துக்கும் உதவுது. ஆஸ்டியோபரோசிஸ், எலும்பு தேய்மானம் பிரச்சனை இருக்கிறவங்க பைத்தங்காய் வந்து உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. இம்ப்ரூவ் ஸ்லீப். த மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இஸ் த காஸ் ஃபார் த ஸ்லீப் டிசார்டர்ஸ் சச் அஸ் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஆன்சைட்டி அண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ். இந்த மெக்னீஷியம் குறைபாடு பதட்டம், அமைதியின்மை போன்ற தூக்க கோளாறுகளுக்கு காரணம்னே சொல்லணும். இதில் மெக்னீஷியம் இருக்கிறதால தூக்க பிரச்சனை சரியாகுதுங்க. அடுத்ததாக ஹை ஹெல்த். இது கண் ஆரோக்கியத்துக்கும் வயது முதிர்வால் ஏற்படும் கண் பிரச்சனைகளையும் சரியாக்குதுங்க. இதை வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டால் ஆயுள் கூடும்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியமான உணவுகள் தாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வாழ வழிவகுக்கும். ஓகேங்க, இன்றைக்கி நீங்கள் சிறப்பு வாய்ந்த பைத்தங்காயோடைய மருத்துவ நன்மைகள் பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.